அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சூரியன். பஞ்சமாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக இருக்கக்கூடிய சூரியன் மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கிறார். அவர் ஜென்ம ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரித்த நிலையில் மே 14 முதல் ஜூன் 14 வரை மிக வலுவாக தனஸ்தானத்தில் அமரப்போகிறாருங்க. ஜென்ம ராசியை விட்டு சூரியன் விலகுவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்பஸ்தானத்தில் அமர்கிறாருங்க. உச்ச நிவர்த்தி பெறும் சூரியனால் இனி இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அது மட்டுமல்லாது சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்கிறாருங்க சூரியன். இது 2ஆம் இடமாகிய தனஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. எனவே இல்லத்தில் பல சுப நிகழ்வுகள் கைகூடும். அது மட்டுமல்லாது அஷ்டம பாதிப்புகள் வெகுவளவில் குறைவதற்கான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. ராசியின் ராஜயோகாதிபதியான சூரியனின் அமைப்பால் பொதுவாக முதலும் முடிவுமாக பார்க்கப்படக்கூடிய சூரியன் உச்ச நிவர்த்தி பெறுவது சில விஷயங்கள்ல நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் அவருடைய தாக்கம் பல வகையில சந்திப்பதற்கான சூழல் ஏற்பட்டது. தற்போது அவர் உச்ச நிவர்த்தி பெறுவதால் உஷ்ண சம்பந்தப்பட்ட பல பாதிப்புகள் விலகுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உண்டு. அக்னி நட்சத்திரம் மே 4 இருந்து 28ஆம் தேதி வரை நடைபெற்றாலும் கூட உச்ச நிவர்த்தியை முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மே 14ஆம் தேதி முதல் அடைகிறாருங்க. மே 14ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி முடிவதற்குள் உச்ச நிவர்த்தி பெற்று சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார். அப்படி சஞ்சரிப்பதன் காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் உச்ச நிவர்த்தி என்பது பல்வேறு வகையில ஏற்பட்டு வந்த உடல் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. ஆளுமையும் அதிகாரமும் கொண்டவராக பார்க்கக்கூடிய சூரியன் உச்ச நிவர்த்தி பெறுவதால் சில உயர் பதவிகள் மற்றும் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கும் போது சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏனென்றால் சூரியனின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். இப்படி பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்குள் நுழைந்திருப்பதால் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் அதே வேளையில் சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவும் அங்குதான் சஞ்சரிக்கிறார். எனவே குருவுடன் இணைவதால் சில மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது சுக்கிரனும் மிக வலுவாக மே 20ஆம் தேதி முதல் குரு மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் சஞ்சரிக்க போகிறார். இந்த தருணத்துல பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய புதனும் மே 25ஆம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக சூரியன் சுக்கிரன் மற்றும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. இப்படி 4 கிரகநிலைகள் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் வலுவாக இணைந்து சஞ்சரிக்க போகின்றன. அதிலும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சனியும் ஆட்சி பலம் பெற்றிருப்பது பல அதிரடியான மாற்றங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு. சூரியனின் பார்வையில் சந்திரன், செவ்வாய், குரு ஆகிய கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக இருக்கின்றன. அது மட்டுமல்லாது புதன் சமகிரகமாக இருக்கிறார். ஆனால் புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. சூரியனுக்கு பகை கிரகமாக சுக்கிரன், சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் உள்ளன. இந்த கிரகநிலைகள் சூரியனை பகை கிரகமாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் தசாபுதியில் சூரிய திசையோ அல்லது சூரிய புக்தியோ நடைபெறும் போது சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு, புதன், சந்திரன், செவ்வாய் உள்ளிட்ட கிரகங்களின் புத்தியோ திசையோ நடைபெற்றால் நல்ல மாறுதல் உண்டு. சுக்கிர திசை நடைபெறும் போது இந்த தருணத்துல சூரிய புத்தி நடைபெற்றாலும் கூட கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது என்பதை உச்ச நிவர்த்தி பெறக்கூடிய சூரியன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. பொதுவாக சூரியனை பொறுத்த வரைக்கும் பாவ கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் நன்மையும் மிக அதீதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய
ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சற்று மிகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றால் நிச்சயமாக அது ஜென்மத்திலோ அல்லது அஷ்டமத்திலோ உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் அமரும் போது சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழலும், ஆரோக்கிய தொல்லை, அலைச்சல் உள்ளிட்ட பல சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் 3, 6, 10, 11 அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிக வலுவாக அள்ளி கொடுப்பாருங்க சூரியன். அலைச்சல் இல்லாமல் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுப்பெற்றவராக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் நடுநிலையான பலனாக 4, 12 சற்று கூடுதல் நன்மை கிடைக்கக்கூடிய இடங்களாக 2, 5, 7, 9 ஆகிய இடங்கள் பார்க்கப்படுகின்றன. இந்த இடங்களில் சூரியன் சஞ்சரிக்கும் போது சில மாறுதல் நிச்சயமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. மட்டுமல்லாது தற்போது உச்ச நிவர்த்தி பெற்று மிக வலுவாக ஜூன் 14ஆம் தேதி முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் அதிலும் குறிப்பாக உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். பல்வேறு வகையில சங்கிலி தொடர்போல் நீண்டு வந்த சில சிரமங்கள் விலகும். குறிப்பாக இல்லத்தில் சுப நிகழ்வுகளில் திட்டமிட்ட தடைகள் அதிரடியாக விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மிக அற்புதமான தருணமாக இந்த தருணம் அமைந்துள்ளது. எப்பேற்பட்ட சுப நிகழ்வுகளையும் தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இது மட்டுமல்லாது உச்ச நிவர்த்தி பெற்றிருந்தாலும் ஆளுமையும் அதிகாரமும் மிக்க வாய்ப்புகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அவற்றை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் இந்த வேளையில் சூரியன் மிக வலுவாக புத ஆதித்ய யோகத்தையும் குரு சூரிய யோகத்தையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே பல நன்மைகளை இல்லத்தில் மட்டுமல்ல தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அதை உங்களுடைய அன்றாட வாழ்வில் உணர்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஜூன் 14 முடிவதற்குள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள், இவை நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார். மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சூரியன் ஜென்மராசியை விட்டு விலகி இருப்பதால் பல்வேறு வகையான அலைச்சல்கள், சிரமங்கள் நிச்சயமாக வெகுவளவில் குறைகிறது. நீங்கள் திட்டமிடக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை எளிதாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை குடும்பஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சூரியன் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பொதுவாக 2ஆம் இடம் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் சிரமத்தை சந்திக்கக்கூடிய இடமாக பார்க்க முடியாது. எனவே பண கஷ்டம் நீங்குவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும், பழைய கடன்களை அடைப்பதற்கான யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது மனதிற்கு பிடித்த வேலையும் அதன் மூலியமாக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. வெளியூர் பயணங்களை மேற்கொண்டாலும் அதன் மூலமாகவும் ஆதாயம் உண்டு. உத்தியோக ரீதியாக தனி ஆட்சி பலம் பெற்று லாபஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சூரியன் ஜென்மராசியை விட்டு விலகி இருப்பதால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கிறது. கவலை அளித்து வந்த பணி ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய சிறு முயற்சி கூட உச்ச நிவர்த்தி பெற்றாலும் சூரியன் மிக வலுவாக வெற்றிகரமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். தொழில், வியாபாரம், அபிவிருத்தி உதவி காணும் வகையில் உதவி செய்யக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக நிச்சயமாக குரு, சூரியன் உட்பட பல கிரகநிலைகளின் கூட்டணி என்பது அமைய போகிறது. எனவே வலுவான முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகளில் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்றம் பெற முடியும். ஏனென்றால் கலைத்துறையின் நாயகன் விரயத்திலும் ஜென்ம ராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிரன் ஜென்மத்தை விட்டு விலகி 2இல் ஆட்சி பலம் பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே கலைத்துறையில் வருமானம் அதிகரிக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் மிக சிறந்த மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சந்தித்து வந்த ஆரோக்கிய தொல்லைகள் சூரியன் 2ஆம் இடத்திற்கு வந்திருப்பதால் விலகுகிறது. திட்டமிட்டபடி இல்லத்தில் பல சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து
சூரியனை வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் உடலுக்கு தேவையான பல சத்துக்களும் இன்றைய தினத்துல புத்துணர்ச்சியுடன் அனைத்து விதமான பணிகளை செய்வதற்கான யோகமும் தங்களுடைய வாழ்வில் சிறப்பான முன்னேற்றமும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயம் உண்டு.